இன்னைக்கு வேணா இப்படி இருக்கலாங்க. ஆனா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என் பாக்கெட்ல வெறும் 10 ரூபாய் கூட இருக்காதுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம எத்தனையோ நாள் சுத்தி இருக்கேன் தெரியுமா. இன்னைக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்திருக்குங்க, கெனான் தீம் கேக். இதை பார்த்ததே என்னோட பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. கெனான் கேமரா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன் கேட்டாங்க. ஊரெல்லாம் யாருமே ஒரு ரூபாய் கூட எனக்கு கொடுக்கல. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கையில கால உழுவாத குறையா ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி கெனான் கேமரா வாங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் யூடியூப் ஆரம்பிச்சு ரீதாவை பிராங்க் பண்ண இந்த அளவுக்கு வந்திருக்கேன். உனக்கு என்னப்பா நீ நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. உனக்கு என்னப்பா நீ உழைச்சி நல்லா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அடுத்தவனை பார்த்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு உழைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்கணுங்க. சோ இன்னைக்கு கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா கெனான் தீம்ல கேக் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் பழைய நினைப்பெல்லாம் எனக்கு வந்துருச்சுங்க. அதெல்லாம் நினைச்சல அப்படி கண்ணெல்லாம் கலங்கும் தெரியுங்களா. என்ன மாதிரி யாரெல்லாம் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தினம் தினம் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா வாழ்க்கையில உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஓகே நம்மகிட்ட வந்து பிரவுனிக்கு ஆஃபர் போயிட்டு இருக்குங்க. எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். எப்பவுமே கேக்ல ரெடி பண்ணா கஸ்டமருக்கு பிக் சென்ட் பண்ணிடுவாங்க. இனி வந்து ரிவ்யூ சொல்லிருந்தாங்க கேக் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பை.